அட்ட மாதிரி மக்கள் ரத்தத்தை உறிஞ்சி வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஊழல் அரசியல்வாதிகள், தவறான அதிகாரிகள், கருப்பு பண முதலைகளா வாழ்ந்துகிட்டு இருக்கிற தொழிலதிபர்கள் அத்தனை பேர் லிஸ்ட் என் கையில் இருக்கு. உங்க எல்லாருக்கும் ஒரு எச்சரிக்கை. நீங்க தப்பான முறையில சம்பாதிச்ச பணம் சுவிட்சர்லாந்து பேங்க்ல பல லட்சம் கோடி இருக்குது. அதையெல்லாம் கொண்டு வந்து மரியாதையா அவங்க மாவட்ட கலெக்டர் கிட்ட ஒப்படைச்சிருங்க. அதை அவர் எல்லா குடும்பத்துக்கும் பிரிச்சு கொடுத்துருவாரு. அப்படி கொடுத்தாங்கன்னா ஈச் ஃபேமிலிங்கன்னா 2 lakhs தருதுங்க. புள்ளி விவரம் சொல்லுது. இதுக்கு நான் உங்களுக்கு 48 மணி நேரம் டைம் தரேன். அதுக்குள்ள நீங்க இதை செய்யலனா எப்படி தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு ரவுடியும் கூட இல்லாம அழிச்சமோ அதே மாதிரி உங்க எல்லாரையும் அழிக்க வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு ஏற்படும். எங்கிட்ட அகிம்சையும் இருக்கு, ஆயுதமும் இருக்கு. இதுல நான் எதை எடுக்கணும்னு அரசியல்வாதிகள் நீங்க தான் முடிவு எடுக்கணும். இந்த செகண்ட்ல இருந்து கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் இயக்க தலைவரின் எச்சரிக்கையை தொடர்ந்து அரசியல்வாதிகள் ஊழல் பணத்தையும் லஞ்ச பணத்தையும் ஒப்படைத்துக் கொண்டிருக்கின்றனர். ஓம் பணம் பானம் ஏம் பணம் பானம் ஏம் பானம் ஏம் பானம், இது பாலங்கட்டன பானம், இது ரோடு போட்ட பானம், இது ஏம் பானம் ஏம் பானம் ஏம் பானம் ஏம் பானம். என்னங்க ரொம்ப சந்தோஷங்க. பணத்தை எல்லாம் கலெக்டர்ட்ட கொண்டு போய் கொடுக்க போறீங்களா? என் தாலி நினைச்சதுங்க. படி பைத்தியக்காரி, 3 பீரியடா எம்எல்ஏவாய் இருந்து எம்பி குதிச்சு கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணம்டி. நானே கொடுத்துட்டு வந்துடுறேன். இதுல இருந்து 1 பைசா கொடுக்க மாட்டேன். இத கெஸ்ட் ஹவுஸ் கொண்டு போய் அண்டர் கிரவுண்ட்ல புதைச்சு வச்சிட்டு வந்துடுறேன். நானே போய் கொடுத்துட்டு வந்துடுறேங்க. ஏய் புடி புடி, அடியே ஆத்திரத்தை கலராதடி. அடியே கேளுங்க, சொல்ல மாட்டேன்டி. அடியே நானே போய் கொடுத்துட்டு வந்துடுறேங்க. டேய், உன் பொண்டாட்டி செத்து போயிட்டாடா. செத்து தொலையிட்டுடா. பொண்டாட்டி போனா இன்னொருத்தி கிடைப்பா, பணம் போனா வருமா? படக்கு. வெங்கடேஷ் சார், காட்டுக்கு கூட்டு போன 10 IPS ஆபீசர்ல நீங்களும் ஒருத்தர்னு எனக்கு தெரியும். அவன் எங்க இருக்கான், எப்படி கூட்டு போனான்? சத்தியம் எனக்கு தெரியாதீங்க. சத்தியமா தெரியாது? தெரியாதீங்க. இப்போ சரியா தெரியாதீங்க. கண்ணை கட்டி காட்டுக்குள்ள கூட்டு போனாங்க, அதாங்கயா தெரியும். டேப் அப் கூட கூட டேக்விலும் தானா கூடுதே. காட்டுக்குள்ள கூட்டு போகும்போது அந்தியூர் சத்தியமங்கலம்னு காதுல விழுந்ததுங்க. கன்ஃபார்ம் ஆசனூர் காடு தாங்க. கில்லாடியா நீ? அப்போ அவன் ஆசனூர் காட்டுல தான் இருக்கான். சரி விடு, நான் பாத்துக்கிறேன். ஐயா, நீங்க நினைக்கிற மாதிரி அவனை சாதாரண நெருங்க முடியாது. என்னையா சொல்ற? அவன் தனியால் கிடையாது, மிகப்பெரிய ராணுவம். வெங்கடேஷ், எல்லையில ராணுவம் நிக்கும் போதே தீவிரவாதிங்க உள்ள பூந்துடுறானுங்க. நம்ம ஆளுங்க அசர்ற நேரத்துல. இப்பதான் அவன் ஞாபகத்துக்கு வருது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தனியா ஒரு இடத்துக்கு வருவாயா, கையில எந்தவித ஆயுதமும் இல்லாம. வெங்கடேஷ், போடு 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 போடு. டீலிங் தான் முடிஞ்சிருக்கு, செட்டில்மெண்ட் அப்புறம். எப்பறம்? நீ காட்டுக்குள்ள போயிட்டு வந்ததுக்கு அப்புறம். ஐயா, அக்ரிமெண்ட் போட்டாலே பணம் கொடுக்க மாட்டேன், ஆளை காட்டினா பணம் கொடுத்துருவானா? காட்டுக்கு போயிட்டு வாடா கருங்காலி. ஐயா, என்னடா ஐயா நொய்யான்னு உனக்கு டேட்டு குடிச்சாச்சு. பாய் அங்கிள். பாய். சமாதிக்கு போயிட்டு வரேன். சரிங்க சார்.
சூர்யா சூர்யா சார் சூர்யா தப்பிச்சு போயிருங்க சார். சூர்யா 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 ஏன் வந்த சூர்யா? என்ன மன்னிச்சிருங்க சார். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உங்களுக்கு தெரியாம உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வருவேன் சார். சார் ஆனா இன்னைக்கு ஃபாலோ பண்ணதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் சார். சார் சார் என்ன மாதிரி ஒரு போராளி சாகலாம் சார். ஆனா உங்களை மாதிரி ஒரு லீடர் இறந்து போனா இந்த இயக்கமே இல்லாம போயிடும் சார். சூர்யா சார் ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன் புரட்சி தலைவர் எங்களுக்கு சொல்லி சொல்லி வளர்த்திருக்காரு. இனிமே நான் உன்னை விடமாட்டேன். பல பேர் மனசாட்சிக்கு பயந்துட்டு பணத்தை கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டாங்க. ஆனா நீ மட்டும் ஆக்கரை திறக்கிறதுக்கு மனசு இல்லாம என்ன க்ளோஸ் பண்றதுக்கு அடியாட்கள் அனுப்பிச்சிருக்க. அவங்க கதியப்ப இளவு வீடாகிட்டாங்களே. என்ன காட்டி கொடுத்தானே ஒரு போலீஸ் கருங்காலி, அவன் நிலைமையை பாக்குறியா? மேல பாரு. நான் எந்த ஆயுதத்தை எடுக்கணும்னு கேட்டேன். நீ துப்பாக்கி எடுக்க சொல்லிட்ட. எடுத்துட்டேன். எடுத்த ஆயுதத்தை இனிமே கீழே வைக்கிறதா அபிப்பிராயம் இல்ல. உன்ன மாதிரி திருந்தாத ஜென்மங்களுக்கெல்லாம் இன்னைக்கு ராத்திரி வரைக்கும் தாண்டா கெடு. விடியும் போது நீ மனுஷனா எந்திரிக்க போறியா இல்ல பொணமா பாடையில போக போறியான்னு நீயே முடிவெடுத்து. 15 வருஷமா பாடுபட்டு சம்பாதிச்ச சொத்தை கொண்டு போய் குடுறான்னு சொல்றானே, இது நியாயமா? ஆமா, நீ நெத்தி வேற நிலத்துல விலை உழைச்சு சம்பாதிச்சா கள்ளசாரையும் காய்ச்சி சம்பாதிச்சுதானையா பொத்திக்கிட்டு கொண்டு போய் குடியா. இப்ப என்னதான் பண்றது? உசுரை காப்பாத்து, நான் ஒப்படைச்சுதான் ஆகணும். பேர் என்ன? திருப்பதி. என்ன வேலை பாக்குற? சட்டமன்ற உறுப்பினர். சட்டமன்ற உறுப்பினர். சம்பாதிச்சதா? சம்பாதிச்சதா? இதெல்லாம் கொள்ளடிச்சது சார். அது என்ன கையில?
நகைக்கு எல்லாத்தையும் போடு. வேற ஏதாவது இருக்கா? நகை தான் இருக்கு. போய் பணத்தை ஒப்படைக்கும் ஊழல் பெருச்சாளியை நேரில் பார்க்கலாம். இல்லையா பணத்தை மூட்டையா கொண்டு வந்திருக்க? எல்லா பணத்தையும் கொடுத்தது சார், இனி எதுவும் இல்லை சார். பேர் என்னையா? ராஜாமணி சார். ஆசா மாதிரி வாழ்ந்துக்கிறையா பணத்தை வச்சுக்கிட்டு. எவ்வளோயா இருக்கு? 100 கோடி இருக்கு சார். 100 கோடியா? என்னையா என் பணத்தை அதான் நாங்க பாத்துக்கிறோம். நல்லா நாங்க பாத்துக்கிறோம், நீ போ. பாத்துக்கிறேன் போயா.